ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு தான் வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரு 7 விதமான ப்ராடக்ட் இருக்குதுங்க. ஹெல்த் மிக்ஸ் இருக்குது, களிமாவு இருக்குது, நலங்கு மாவு இருக்குது, ஃபேஸ் பேக்கில் 2 இருக்குது. 2 விதமான ஸ்கின்னுக்கு ஃபேஸ் பேக் இருக்குது. அதுக்கப்புறமா புடுதலை தைலம் இருக்குது, ஹேர் பேக் இருக்குது. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கேள்விக்கான பதில் தான். நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க, நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான பதிலை நம்ம வீடியோவாக போட்டுடலாம். நிறைய பேர் இப்படி கலர் கலராக தொட்டி வச்சுருக்கீங்களே, இந்த தொட்டியெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ நியூவாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இந்த கேள்விகளெல்லாம் கேட்குறாங்க. இது எல்லாமே நம்ம வீட்டில் தண்ணி வாங்குவோம் இல்லையா, வாட்டர் கேன், அந்த 20 லிட்டர் வாட்டர் கேனை தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்ன செடிகள், கீரைகள்லாம் போட்டுக்கலாம். முக்கால் சைஸ்க்கு கட் பண்ணோம் அப்படின்னாக்க அதையெல்லாம் இந்த மாதிரி ஒரு செடிகள் வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்படி கலராக எப்படி வாட்டர் கேன் கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. இது கம்மி ரேட்டில் கிடைக்கக்கூடிய பெயிண்ட்டை நம்ம கலர் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா வாட்டர் கேனை அப்படியே வைக்கும்போது அந்த மண் வெளியில் தெரியும், அதனுடைய வேர் வெளியில் தெரியும், வெயில்னால தாக்கம் ஏற்படும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்படி பல காரணங்கள் தான் இந்த மாதிரி. சரி, இது இவ்வளோ காஸ்ட்லி, இவ்வளோலாம் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 1 லிட்டர் வாங்கினோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 20லேருந்து 30 தொட்டிகளுக்கு நான் அடிச்சிருவேங்க பெயிண்ட்டு. தண்ணியில் கரைச்சி தான் நம்ம அடிக்க போகிறோம். இல்லை அப்படியே அடித்தாலும் கூட நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவோ நல்லா 2 தடவையோ பார்க்க அழகாவோ அப்படிலாம் அடிக்க போகிறதில்ல. சும்மா லேசாக அந்த ஒரு கோட்டிங் தான் நான் கொடுத்துருக்குறேன். நம்ம உத்து பக்கத்தில் வச்சு வீடியோவில் காமிச்சா தெரியும், ரொம்ப மைல்டாக அடித்து அது கோடாக தெரியும். ஆனால் தூரமாக வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு அது பார்க்க அழகாக இருக்குது. ஸோ ஒரு 200 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். அது உங்களுக்கு நிறைய தொட்டிகளுக்கு வர மாதிரியே ஆகிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஒரு வாட்டர் கேனில் நம்ம எத்தனை செடி வைக்கலாம்? 1 2? கண்டிப்பாக ஒரு செடி தான் வைக்கணும். மிளகாயாக இருக்கட்டும், கத்திரியாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும். இங்கே பாருங்கள், தக்காளி ஒரு செடி தான் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? 2 செடியெல்லாம் வைக்கக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள், நானுமே ஆரம்பத்தில் 2 செடி வச்சு பார்த்தேன். ஒன்றில் மட்டும். கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு அறுவடை கொடுக்காது, சும்மா கம்மியாக தான் காய்க்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய தான் எடுத்துகிட்ருக்கோம். அது மாதிரி போன இயர்லேயுமே நம்ம அந்த 20 லிட்டர் வாட்டர் கேனில் தான் போட்டிருந்தோம். நல்ல 3 கிலோ 4 கிலோலாம் ஒரு நாளைக்கு அறுவடை எடுத்தோம், நிறைய செடி இருந்ததுனால. சரிங்களா? ஸோ அதனால் 1 லிட்டரு ஒரே ஒரு செடி மட்டும் வைங்க. கண்டிப்பாக அது மாதிரி நிறைய பேர் அந்த ஒரு செடிக்குள்ளேயே நான் கீரை போட்டுக்கிட்டேன் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஒரே ஒரு வாட்டர் கேனில் நம்ம வைக்கிறதுனால அதுக்கு போதுமான சத்து கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது நம்ம ஊடுபயிர் மாதிரி நம்ம பெரிய பெரிய தொட்டிகளில் போடலாம். ஆனால் இதில் போட வேண்டாம். போடும்போது இதுக்கும் சத்து போய் அதுக்கும் சத்து போகும்போது இவங்களுடைய அறுவடை கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வேணாம். சரிங்களா? ஓகே, 2 கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். அப்புறம் 3வது கேள்வி என்ன அப்படின்னாக்கா, அத்தியை வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அது என்ன காரணம்? கண்டிப்பாக அத்தி அப்படின்னோன்னா நம்மலாம் வைக்கிற இந்த கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்குறோம் இல்லையா, அந்த அத்தி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இது கண்டிப்பாக வளர்க்க வேண்டிய ஒரு செடிகளில் ஒன்று. அந்த நாட்டு அத்தி பெரிய மரம் இருக்கு இல்லையா, அது அந்த காலத்தில் சொல்லும்போது எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை நேரடியாக அதனுடைய விளக்கம் கொடுத்து செய்ய சொன்னால் பரவாயில்ல, அதனால் என்ன, நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம பேசுவோம். நம்மளுடைய மனநிலை அப்படி தான் இருக்கும். அதனால தான் இப்படி செஞ்சால் கடவுள் குத்தம், இது செஞ்சால் வீட்டுக்கு நல்லதில்லை, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி நம்மளை ஒரு நல்ல விஷயத்துக்குள்ளே கொண்டு போவாங்க. அந்த மாதிரி தான் அத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் வீட்டின் அருகில் நம்ம வைப்போம். அது ரொம்ப பெரிய மரம், நிறைய கிளைகள். இப்போ வேம்பே வைக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனாலும் அது ஒரு சில ரொம்ப ரேராக தான் நமக்கு வீட்டில் வேர் வீடே தூக்குனதெல்லாம் ஒரு சில கதைகள் தான். ஆனால் அத்தி அப்படிங்கிறது ரொம்ப அருகாமையில் இருக்கும்போது ரொம்ப வேர் போய் வீட்டுக்கு பாதிப்பு வந்துடலாம் அப்படிங்கிறது ஒரு காரணம். 2வது காரணம், ரொம்ப பெரிய மரமாக இருக்கிறதுனால அதில் வௌவால் அதிகமாக அடையும். ஸோ வௌவால் வீட்டுக்குள்ளே வந்திருக்கும்போது அது பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்படி 2 காரணங்கள் தான் அத்தி நான் நினைக்கிறது. ஏன்னா எல்லாத்துக்குமே எப்போவுமே நான் இது சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் என்ன காரணம் இருக்குது, எப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே வீட்டில் நான் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை நான்
நான் வந்து இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறது வழக்கம். நேற்று கூட வகுப்பறையில் பார்த்தீங்க அப்படின்னாக்க பாம்பு அடிக்கிறத பார்த்துட்டு பிள்ளைங்க வந்து அம்மா பாம்பு அடிக்கக்கூடாது, பாம்பு வந்து பழி வாங்கும் அப்படின்லாம் ஒரு பெரிய கதை சொன்னான். நம்ம எல்லோரும் சின்ன பிள்ளையில் கேட்ட கதை தான் இன்றைக்கி அவள் கேட்டுட்ருக்கப்போ பல ஜென்ரேஷனாக ஒரே கதையை தான் பாம்பு பற்றி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் அது ஒரு மூட நம்பிக்கை. அதாவது பாம்பை நம்ம அடிக்க வேணாம் அப்படின்னு, அது எந்த உயிரையும் அடிக்கக்கூடாது, அதுவும் ஒரு பக்கம் தனியாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அது பேசாமல் தன்னால் வாழ்ந்துட்டுருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நல்ல எண்ணம். ஆனால் இப்படி சொன்னால் தான் நம்ம கேட்போம். அது மட்டும் இல்லை, சில பாம்பு வகைகள் ரொம்ப விஷத்தன்மையும் அது தாக்கக்கூடிய விதமும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் எல்லா பாம்பையும் அடிக்கிற மாதிரி நம்ம அடிக்க போனோம் அப்படின்னா அது நம்மளை தீண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காரணங்களினால தான் அதை அடிக்காமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் மனுஷனை மாதிரி பழிவாங்கிற எண்ணமோ இல்லை அதிகமான ஞாபக சக்தியோ கண்டிப்பாக கிடையாது. கூகுள் பண்ணி பாருங்கள், புத்தகங்கள்லேயே வந்து பாடமாக இருக்குதுங்க. ஸோ அதனால் அது ஒரு இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள். அதனால் அத்திக்கு இதுதான் காரணமே தவிர வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக வளர்க்க வேண்டிய மரங்களில் ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ரொம்ப பிரச்சனைகள் இல்லாமல் ஈஸியாக வளர்த்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா எல்லா வீட்டிலையும் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த தொட்டிகளை வளர்க்கக்கூடிய அத்தி மரம் கண்டிப்பாக ஒன்று இல்லைங்க 4 கூட வைக்கலாம். நானே இன்னொன்று வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஓரளவு விளக்கம் கொடுத்துருப்பேன். இனியும் நீங்கள் எந்த விதமான சந்தேகங்களாக இருந்தாலும் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். நான் அதற்கான பதிலை உங்களுக்கு விரைவில் சொல்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. பாய்.